வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அக்குள் பகுதியில் டைட்டாக இருந்தது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. சட்டையை உள்பக்கமாக திருப்பிக்கங்க. இந்த மாதிரி தையல் போட்டிருப்பாங்க. இதில் முதல்ல போட்டிருக்க தையலை தாங்க நம்ம பிரிக்க போகிறோம். டைட்டாக இருந்தது அப்படின்னா முன்னாடி இருக்க அந்த ஒரு தையலை நீங்கள் பிரிச்சுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வருங்க. இப்போ வந்து அந்த முன்னாடி இருக்க தையலை நம்ம பிரித்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்க தையலை நம்ம பிரிச்சுட்டோங்க. இப்போ வந்து நம்ம கை வந்து கரெக்டாக இருக்குது, இடுப்புமே வந்து சரியாக இருக்குது. நம்ம அந்த அக்குள் பகுதியில் மட்டும் டைட்டாக இருக்கனால நம்ம கரெக்டாக இருக்க அந்த கை பகுதியிலேருந்து நம்ம கரெக்டாக அதிலே அடிச்சுட்டு வரலாம். அடிச்சுட்டு வந்து நம்ம செகண்டாக தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதோடு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 கையிலுமே தையல் போட்டு எடுத்துட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அக்குள் பகுதியில் டைட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி இருக்க ஒரு தையலை பிரித்து விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம 2 பக்கத்துலேயுமே தையல் போட்டு எடுத்துட்டோம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். முதல்ல போட்டதுக்கும் இப்போக்குமே வித்தியாசம் தெரியும். கை வந்து டைட்டாக இருந்தாலும் இடுப்பு பகுதி டைட்டாக இருந்தாலுமே நீங்கள் தையலை வந்து பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம முதல்ல போட்டிருந்த தையல் நம்ம பிரிச்சுருக்கோம், அதுவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லரிங் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம்.